वासुदेवाय भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपं कदा मह्यं तदा जिष्वपदादिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवाञ्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितम कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण बातं सगगण ललिता श्रीवान्विदां च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांद राधा कांद नमोस्तुते सप्तकांजल गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुस्ते देवी प्रणमामि हरिप्रिये पाञ्चाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारण्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण प्रभु जी। थैंक यू प्रभु जी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवतीरुत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतरसमालयं मुहुरघोरसिका भुवि भावुकाः षण्वतां स्वहतः कृष्णा पुण्यश्रवणकीर्तनः हृदयन्तस्थो हे अभद्राणि विदुनोति सुहृत्सताम्। सर्वशास्त्राभिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकादृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। साधु साधु तादायिन् अतीनो चातक तकराः नामुञ्च कदाचिन्मां प्रेम्ण कृत्कान्तयो स्फुरा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸோ ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ், மீண்டும் உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. நம்ம வந்து தொடர்ந்து இந்த அஜாமிலன், யமதூதர்கள், விஷ்ணு தூதர்கள் அஜாமிலனை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அஜாமிலன் நாராயணா அப்படின்னு தன்னுடைய மகனை அழைத்ததால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து விஷ்ணு தூதர்கள் வந்திருக்காங்க. யமதூதர்களை பார்த்த உடனே விஷ்ணு தூதர்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அதே போல விஷ்ணு தூதர்களை பார்த்த யமதூதர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஸோ நம்ம நேத்து பார்த்ததுல என்ன பார்த்தோம், இதற்கு முந்தைய கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், அந்த சம்பாஷணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, விஷ்ணு தூதர்கள் வந்து கேட்கறாங்க. யாரை பார்த்து கேட்கறாங்க? யமதூதர்களை பார்த்து கேட்கறாங்க, யாரெல்லாம் தண்டிக்கப்படக்கூடியவர்கள்? நீங்க வந்து ஒரு யம தர்மராஜனுடைய அரசாங்கத்துல இருக்கீங்க, தர்மத்திற்கே அதிபதியான அந்த யம தர்மராஜன்கிட்ட நீங்க இருக்கீங்க, நீங்க செஞ்சது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு தர்ம நீதிபதி கிட்ட வேலை செய்யற உங்களுக்கு யாருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் தெரியல. இந்த அஜாமிலன் வந்து நாராயணன் பேரை சொன்னதால அவன் வந்து உங்கள் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு அவனுக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் கிடையாது. அவனுடைய தகுதி விஷ்ணு லோகத்துக்கு போறதுதான் அப்படின்னு பேசும்பொழுது ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். யாரு கேட்கிறா? விஷ்ணு தூதர்கள் கேட்கிறாங்க. ஒருவனுக்கு தண்டனை தர வேண்டும் என்றால் அதற்கு என்ன முறை, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க, அதுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒருவனுக்கு தண்டனை தரணும் என்னால் அதற்கு என்ன
ப்ராசஸ். நீங்க எதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அவங்களுக்கு தண்டனை தரணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல தண்டனை பெறுவதற்கு ஏற்றவன் யார், என்ன பண்ணுனா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். கார்மி சொல்றோம் இல்லையா, கர்ம காண்டத்துல இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பலன் நோக்கு செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த பலன் நோக்கு செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு கர்மியானவன் மரணம் அடையும் போது எல்லாருக்குமே இது போன்ற ஒரு தண்டனை, நீங்க யமதூதர்கள் தான் வந்து அழைச்சிட்டு போவீங்களா, இல்லைன்னா யாராச்சும் கொஞ்சம் பேரை தான் நீங்க கூட்டிட்டு போவீங்களா? யாரெல்லாம் நீங்க கூட்டிட்டு போவீங்க? உங்களுடைய ப்ரொசீஜர் என்னது, என்ன காரணத்துக்காக பனிஷ்மெண்ட் பண்ணுவீங்க, தண்டனை தருவீங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு விளக்கமா நீங்க கூற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. சென்ற கிளாஸ்ல நம்ம வந்து அதை கேட்டோம். இப்ப அதுக்கு வந்து யமதூதர்கள் வந்து இப்ப பதிலளிக்க போகிறார்கள். யமதூதர்கள் வந்து விஷ்ணு தூதர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதிலளிக்க போகிறார்கள். இது 6வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் ஸ்லோகம் 40. இது நான் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க படிக்கலாம். யமதூதா உச்சுஹு வேத பிரணிஹிதோ தர்மோ வேத பிரணிஹிதோ தர்மோ வேத பிரணிஹிதோ தர்மோ ஹே அதர்மஷ்டத் விபர்யயः ஹே அதர்மஷ்டத் விபர்யயः ஹே அதர்மஷ்டத் விபர்யயः வேதோ நாராயணா சாக்ஷாத் வேதோ நாராயணா சாக்ஷாத் ஈஸ்வயம்பூர் இதி சுஷ்ருமோ ஈஸ்வயம்பூர் இதி சுஷ்ருமோ. யாராவது படிக்கிறீங்களா? हरे कृष्णा। यमदूता उच्चुः वेद प्रणिहितो धर्मो हि अधर्मस्तद्विपर्ययः वेदो नारायणः साक्षात् स्वयंभूरिति सुश्रुमा। हरे कृष्णा। हरे कृष्णा। यमदूतौचुः वेद प्रणिहितो धर्मो हि अधर्मस्तत्विपर्ययः वेदो नारायण साक्षात् स्वयंभू इति सुश्रुमा। हरे कृष्ण प्रभु जी। यमदूता उचुः वेद प्रणिहितो धर्मो हि अधर्म सद्विपर्ययः वेदो नारायण साक्षात् स्वयंभूरिति सुश्रुमा। हरे कृष्ण। வேற யாரும் படிக்கிறீங்களா? हरे कृष्णा। मैं படிக்கிறேன். यमदूता उचुः वेद प्रणिहितो धर्मो हि अधर्मस्तत् विपर्ययः वेदो नारायणः साक्षात् स्वयंभू इति सुश्रुमा। हरे कृष्णा। थैंक यू। हरे कृष्ण प्रभु। படிங்க மதுரை. यमदूतौचुः वेद प्रणिहितो धर्मो हि अधर्मस्तत् विपर्ययः वेदो नारायणा साक्षात् स्वयंभूर इति सुश्रमा। हरे कृष्ण। हरे कृष्णा। यमदूत उचुः वेद प्रणिहितो धर्मो हे अधर्मष्टत् विपर्ययः वेदो नारायण साक्षात् स्वयंभूर इति सुश्रुमा. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யமதூதா உச்சுகு அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறார்கள், அவங்க வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, அந்த கேட்ட கேள்விக்கு பேசுறாங்க. வேதங்களில் கூறப்பட்டுள்ள தர்மங்கள், வேத பிரணிகித தர்மா, அது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அடுத்த பார்ட்டு வேதங்களில் உள்ளது ஆனால் அதை வந்து சரியா ஃபாலோ பண்ணாம இருக்குது, வேதங்களில் கூறாத செயல்களை செய்வது, அதர்ம தத் விபர்யயஹா. இந்த 2 பார்ட் இருக்கு. இந்த வேதங்கள் என்பது எங்கிருந்து பிறந்திருக்கின்றன அப்படிங்கிறது நாராயணா, வேத நாராயண சாக்ஷாத், அவரிடமிருந்து பிறந்திருக்கின்றது. யாரிட்டிருந்து பிறந்திருக்கின்றது என்றால் சாக்ஷாத் பகவான் நாராயணன், அந்த பகவான் கிட்ட இருந்து பிறந்திருக்கு. இதை நாங்க எங்கிருந்து கேட்டோம்? இந்த விஷயத்தை, இந்த ஒரு கருத்துக்களை, இந்த தர்மத்தை பற்றிய செய்திகள் எங்களுக்கு வழங்கியது யார் என்றால் ஸ்வயம்பூக இதி சுஸ்ருமக, அதாவது யமராஜரிடமிருந்து நாங்கள் இதை கேட்டோம்.
வேதங்கள் அப்படிங்கும்போது அது பகவானிடமிருந்து தோன்றியது. பகவானிடமிருந்து தோன்றியது அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு தோசை ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அரிசி எடுத்து ஊற வச்சு அதை அரைச்சு அதுக்கப்புறமா தோசை போடுவோம் இல்லையா? அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை சேர்த்து இட் இஸ் கால்டு மேனுஃபேக்சரிங். ஒரு 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 இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பொருள் ஒண்ணு செய்யணும் அப்படின்னா இட் இஸ் கால்டு மேனுஃபேக்சரிங், தயாரிக்கின்றார்கள் அப்படின்னு. ஆனால் இங்க இந்த வேதங்கள் என்பது தயாரிக்கப்பட்டது கிடையாது, ஸ்வயம்புபக, தானாக தோன்றியது, பகவானினுடைய மூச்சு காற்றிலிருந்து தானாக தோன்றியது. அப்படின்னா பகவான் வந்து ஆதியில இருந்தே இருக்கார். அவருக்கு வந்து ஆதியும் கிடையாது, அழிவும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பகவான் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த வேதங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவருடைய சுவாச காற்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை வந்து யாரும் ஸ்பெஷலா வந்து பண்ணல. ஒரு நாள் திடீர்னு எல்லாரும் உட்காந்துட்டு சரிப்பா நம்ம வேதம்னு ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களுக்கு யாரு சொன்னா அப்படின்னா யமராஜா சுஷ்ருமகா, அவரிடமிருந்து நாங்கள் நேரடியாக கேட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க விளக்குகிறார்கள். சோ நாங்க கேட்ட இடம் வந்து எப்படிப்பட்ட இடம் என்றால், ஒரு உத்தமமான இடத்துல இருந்து நாங்க கேட்டுட்டு வந்து அதுக்கு அடிப்படையாக நாங்கள் இந்த காரியத்தில் இறங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. சோ யமராஜர் அப்படிங்கும்போது யமராஜர் வந்து சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். யமராஜர் வந்து யாரு? 12 மகாஜனங்களில் அவரும் ஒரு மகாஜன். மத்த 11 மகாஜன்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் மகாஜன் சொல்லுவோம் நம்ம? நாரதர், நாரதா, பலி மகாராஜா, fourth and Maharaj, பீஷ்மர் and அப்புறமா பிரகலாத மகாராஜன். பிரகலாத் மகாராஜா, வெரி குட். சோ பிரம்மதேவர், யமராஜன். யமராஜன், அதுதான் யமராஜன் தான் மகாஜன். சோ மத்தவங்க எல்லாம் யாரு மகாஜன் அப்படின்னா பிரம்மதேவர், நாரத முனி, சிவபெருமான், 4 குமாரர்கள், கபில் தேவர், ஸ்வயம்புவ மனு, பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்வயம்புவ மனு, பிரகலாத் மகாராஜா, ஜனகர், பீஷ்ம பிதாமா, பலி மகாராஜா, சுகதேவ கோஸ்வாமி, இவங்க எல்லாருமே வந்து மகாஜனங்கள். இந்த மகாஜனங்கள் அப்படி அப்படின்னா அவங்க சொல்றது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அந்த வேதங்களை வந்து அவ்வளவு பரிசுத்தமாக அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். சோ அதனால அவங்க கிட்ட இருந்து நான் கேட்டேன். யார்கிட்ட இருந்து கேட்டேன் அப்படின்னா யமராஜா கிட்ட இருந்து சுஸ்ருமகா, நாங்க வந்து அவரிடமிருந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு. இப்ப இன்னைக்கு இந்த தற்காலத்தில் இந்த இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல வந்து இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறது என்றால், அவங்க யாருகிட்ட இருந்து கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு மனக்கற்பனை உடையவர்கள் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அதைத்தான் நம்புறாங்க எல்லாருமே. அவங்க வந்து வேதங்களை எல்லாம் யாருமே நம்புறதே கிடையாது. சோ இந்த தர்மம் அதர்மம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் தர்ம புரோஜிதோ கைத்தவோ அத்ரா. சோ வேதங்களில் கூறப்படாத சாஸ்திரங்கள், தர்மங்கள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பாகவத தர்மா அப்படின்னா அது பகவான் சொல்லக்கூடியது. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜான்னு சொல்றாருல. என்னென்னமோ நீங்கெல்லாம் தர்மத்தை வந்து நீங்க வந்து நடைமுறைப்படுத்துவீர்கள். தர்மம் என்றால் என்ன? பகவான் சொல்றது. அது நமக்கு வந்து அது ஐயோ பகவான் இப்படி சொல்றாரே, இது அநியாயம் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சாலே தப்பு, அது தவறு. பகவான் சொல்றதை நம்ம வந்து அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்ப அர்ஜுனனுக்கும் சரி யுதிஷ்ட மகாராஜாவிற்கும் சரி 2 பேருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பகவான் சொன்னதை ஆரம்பத்துல கேட்க மாட்டேங்கிறாங்க. அர்ஜுனன் வந்து நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் பகவானுடைய தர்மம் அங்க வந்து எப்படிப்பட்ட தர்மமாக இருந்தது? அநீதியை ஒழிக்க வேண்டும், அங்க தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அர்ஜுனனுக்கு கட்டளை இடிக்கிறார். சோ அந்த தர்மம் அப்படிங்கும்போது அந்த பகவான். சோ வேதம் என்றால் அவருடைய மூச்சு காற்று. அப்படின்னா அந்த பகவான் சொல்லக்கூடியது எல்லாமே வேதங்கள் தான். அதை வந்து யாருமே தயாரிக்கலாம் இல்ல. வேதங்கள்ல வந்து என்ன சொல்லுதுன்னா அஷ்ய மகதோ பூதஷ்ய நிஸ்வசிதம் ஏதத் யத் ரிக்வேத இதி. அவருடைய மூச்சு காற்றிலிருந்து வருகின்றது. தர்மம் என்பது பகவானினுடைய மூச்சு காற்று. அவர் மூச்சு விட்டு அப்படி வெளியே வரும்போது, அந்த காற்று வெளியே வரும்போது அது ஒரு நியாயமாக வெளியே வருகிறது. நியாயம் என்ற சென்ஸ் அந்த வேதங்கள் என்றால் அந்த மனித சமுதாயம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியதிகள் அடங்கியது. சோ பகவான் நிரந்தரமாக எப்பொழுதுமே இருக்கிறார். அப்படிங்கும்போது வேதங்களும் எப்போதுமே இருக்கின்றது. அதனால அந்த தர்மம் என்பது எப்பொழுதுமே இருக்கின்றது.
அதுல வந்து திடீர்னு ஒரு நாள் தர்மம்லாம் வரவே கிடையாது. அப்படி சொல்லிட்டு யமதூதர்கள் தொடர்ந்து என்ன கூறுறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் நாராயணன். அவர் எங்க இருக்காரு அப்படின்னா, அவர் எப்படி ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த வைகுந்த லோகத்தில் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் அவர் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். அந்த பிரபஞ்சம் முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் அந்த முக்குணங்களின் தாக்கத்தினால் இருக்கின்றது. அந்த முக்குணங்களின் தாக்கம் அப்படின்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு அதற்கு ஏற்றாற் போல அந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல இந்த சமுதாயம் என்பது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தர்மம், ஒரு விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பிரிஸ்கிரைப்டு டியூட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வர்ணாசிரம முறைப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிபாடு. அப்படி பார்க்கும்போது அந்த நாராயணனால் வழங்கப்பட்ட இந்த தர்மம் அப்படிங்கும்போது யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும். காரணம் எதுக்காக அவங்க இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அஜாமிலன் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணல, அவனை நாங்க ஏன் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக இவ்வளவு விதிமுறைகளை அந்த பகவான் கொடுத்திருக்கிறார். அந்த நாராயணன் என்பவர் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் கூட அத்தனை பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாத்தையுமே வந்து அவர் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாராயணன் என்பவர் யார், பகவான், சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத முழுமையாக அவர்கள் விஷ்ணு தூதுவர்களுக்கே சொல்லி கொடுக்குறாங்க. விஷ்ணு தூதுவர்கள் யாரு, அந்த பகவான் நாராயணன் கூடிய தாமத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கே இந்த யமதூதர்கள் வந்து நாராயணன் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத விளக்கி கூறுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகாஜன் கிட்ட இருந்து அவங்க எல்லா அறிவுரையும் பெற்றிருக்கிறார்கள். சோ அவங்க கேட்டதை வந்து அப்படியே சொல்றாங்க. அது சொல்லி முடிச்சுட்டு இவன் எப்படி தப்பு பண்ணியிருக்கான், இந்த அஜாமிலன் அப்படிங்கிறவன் எப்படி தப்பு பண்றான் அப்படிங்கிறதுக்கு நாங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க கூட நாங்க இதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சூரியன், அக்னி, வானம், காற்று, தேவர்கள், சந்திரன், மாலை நேரம், இரவு நேரம், திசைகள், நீர், நிலம் மற்றும் ஒவ்வொருவருடைய உடலிலும் அமைந்துள்ள பரமாத்மா, இவங்க எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஜீவராசி செய்யக்கூடிய செயல்களுக்கு சாட்சியாக அமைகின்றது அப்படிங்கிறாங்க. சோ இது ரொம்ப முக்கியமா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் யாரு வந்து ஒரு சாட்சியாக இருக்காங்க, அதை விட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பாக்குறாங்க. நம்ம நல்லது செய்யறோமோ கெட்டது செய்யறோமோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம யாருக்கும் தெரியாம நம்ம வந்து ஏதோ ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதற்குத்தான் இந்த யமதூதர்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியன் எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்க முடியும், மேகம், காற்று, அதுவும் எல்லா இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியும், உணர முடியும். தேவர்கள், அப்புறமா சந்திரன், மாலை நேரம், பகல் பொழுது, இரவு பொழுது, எந்த திசையில போனாலும் அந்த திசைகள், நீர், நிலம், இவ்வளவும் விட்னஸ். நம்ம வந்து எங்கெல்லாம் போறோமோ அத்தனை இடத்துலயும் இந்த விட்னஸ் இருக்கு. இந்த சாட்சியானது, பகவானால் அமைக்கப்பட்ட இந்த சாட்சியானது இருக்கின்றது. ஜீவராசிகள் செய்யக்கூடிய எல்லா ஒரு காரியம், நல்ல காரியம் செய்யறீங்களோ கெட்ட காரியங்கள் செய்யறோமோ, அதாவது சாஸ்திரங்களுக்கு புறம்பாக ஏதான காரியங்கள் செய்யறோமோ அப்படிங்கும்போது அது எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்தரா என்ன பண்றாங்கன்னா, இந்த சாட்சிகள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதர்மங்கள் அந்த ஒரு ஜீவராசி செய்யும் பொழுது அதற்கு என்ன மாதிரி தண்டனை தர வேண்டும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுகிறது. புரியுதா? நம்ம இந்த சாட்சிகள் மூலமாக ஒரு தவறு செய்யும் பொழுது அவங்க பாக்குறாங்க எந்த மாதிரி தவறு இவங்க செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த தவறுக்கு ஏற்றாற் போல தண்டனை, அப்பொழுது இதுதான் தண்டனை, இந்த செயலுக்கு வந்து இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம், அவர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த தண்டனை. அதனால எந்த தவறு யாரு செஞ்சாலும் நிச்சயமாக அதற்கு தண்டனை என்பது உண்டு. எந்த விதமான தவறு செஞ்சாலும் அதற்கு தண்டனை என்பது அவர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அஜாமிலன் அப்படிங்கிறவன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு எக்கச்சக்கமான சாட்சி இருக்கு. இந்த சாட்சி பிரகாரம் இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. அதனால இவன் வந்து இந்த குற்றம் புரிந்ததுக்கு இவனுக்கு ஏற்ற இடம், தண்டனை தரக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இப்போ அது தவிர
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பலன் நோக்கு செயலில் எவன் ஒருவன் ஈடுபடுகிறானோ, பலன் நோக்கு செயல் என்றால் என்ன? நம்ம செய்யக்கூடிய செயலில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எதையுமே பகவானுக்கு அர்ப்பணிக்காமல் நமக்காகவே அதை பயன்படுத்துவது, நான் தான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி எவன் ஒருவன் செய்தாலும் அது நிச்சயமாக தண்டனைக்கு உரிய செயல்கள். ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ்ல ஒருத்தன் இருந்துட்டு அவன் எது பண்ணிட்டும் பகவானுக்கு கொடுக்கல. நம்ம வந்து பகவத்கீதையில கூட படிக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து திருடர்களுக்கு சமானம் அப்படின்னு படிக்கிறோம் நம்ம பகவத்கீதையில. பகவானுக்கு அதை கொஞ்சம் கூட கொடுக்காம எல்லாத்தையும் நம்மளே அனுபவிச்சுக்கிட்டு போறோம் அப்படின்னா அது வந்து திருடிட்டு அந்த பொருள். காரணம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வழங்கியது பகவான். அதுல நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது கிடைக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பகவான் கிட்ட போய் கொஞ்சம் தேங்க் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா நீ வந்து அந்த பொருளை திருடி கொண்டு செல்கிறாய். நீ உன்னுடைய உழைப்பால் அது கிடைத்தது அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு உரிமையாளரான அந்த பகவானுக்கு ஒரு நன்றி கூட நாம் செலுத்தவில்லை என்றால் அது வந்து ஒரு பாவ செயலாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குற்றமற்ற விஷ்ணு லோகத்தை சார்ந்த நீங்கள், அதாவது அந்த அந்த யமதூதர்கள் வந்து அவங்களை அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறார்கள். விஷ்ணு தூதர்களை பண்றாங்க, நீங்க இருந்த இடம் வைகுந்த இடம். அந்த வைகுந்தத்துல வந்து எந்த விதமான குற்றத்திற்கும் ஒரு சான்ஸுமே கிடையாது. குற்றமற்றவர்களே, நீங்கள் குற்றமற்றவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த பௌதீக உலகத்தில் உள்ள அனைத்து கர்மிகளும், இப்போ இந்த இடத்துல வந்து அஜாமிலன் வந்து கர்மி இல்லையா? அந்த அஜாமிலன் அவன் தர்ம காரியம் செய்திருந்தாலும் சரி, பாவ காரியங்கள் செய்திருந்தாலும் சரி, கர்மிகளாக வாழ்பவர்கள், பௌதீக உலகத்தில் கர்மிகளாக வாழ்பவர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு உட்பட்டவர்கள். நம்ம வந்து பக்தர்களாக இல்லாமல், பகவானை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம நம்மளுடைய செயல்கள் எல்லாமே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமாக இவர்கள் தண்டனைக்கு உள்ளானவர்கள். அதனால இவங்களுக்கு என்ன காரணம் இந்த தண்டனை இவங்களுக்கு வருது அப்படின்னா, இந்த முக்குணங்களினுடைய களங்கத்தினால், அதனுடைய தாக்கத்தினால் அவர்கள் களங்கம் அடைகிறார்கள். ஒருவனுக்கு வந்து பௌதீக உலகில் ஒரு உடல் கிடைத்து விட்டது என்றால் அவன் வந்து எந்த காரியமும் செய்யாம அப்படியே இருக்கக்கூடாது. என்ன காரியம் செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த உடலானது அவனுக்கு எதற்கு தரப்பட்டிருக்கிறது? தாசானுதாசன் இல்லையா? பகவானுக்கு நித்திய தொண்டன் அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைமை. அதை மறந்துட்டு அதை செய்யாம நம்ம வேற என்ன செஞ்சாலும் அந்த தவறான பாதை என்பது தவிர்க்க முடியாதது. அதாவது முக்குணங்களில் நமக்கு கிடைத்த பௌதீக உடலை பகவானுக்காக நாம் அர்ப்பணிக்காமல் நம்முடைய சுகத்திற்காக செய்யும் போது தவறு பாவ செயல்கள் அப்படிங்கிறதுல இருந்து நீ வெளிவரவே முடியாது, தவிர்க்க முடியாத செயலாக மாறிவிடும். ஸோ அஜாமிலனுடைய கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பிராமணனாக இருந்த போதிலும் அந்த பாவத்தை அதிகமாக அவன் சுமக்க ஆரம்பித்து விட்டான். சோ இது எல்லாமே யமதூதர்கள் பதிலாக தருகிறார்கள். யாருக்கு? இந்த விஷ்ணு தூதர்களுக்கு. அவங்க வந்து முதல்ல கேட்கறாங்கல்ல, யாருக்கெல்லாம் தண்டனை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் படிச்சோம், இந்த வாரம் கூட ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன், யாரெல்லாம் தண்டனைக்கு உட்பட்டவர்கள். ஒருவனுக்கு வந்து தண்டனை தரணும்னா அவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனுக்கு தண்டனை தரப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டதுக்கு கிளீனா பதில் சொல்லிட்டாங்க யமதூதர்கள். குணங்கள் பிறந்து ஒருவன் பகவானினுடைய சேவகத்திற்கு பயன்படுத்தாமல் அவனுக்கு கிடைத்த அந்த பலனை பகவானுக்கு அர்ப்பணிக்காமல் இருந்தால் அவன் நிச்சயமாக பாவம் செய்யக்கூடிய நிலைக்குத்தான் தள்ளப்படுவான். அந்த பாவமற்ற செயலில் இருந்து அவனால் வெளிவர முடியாது. சோ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஒரு விலங்குகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜீவராசிகள், மனிதர்கள் என்பவர்கள் வேதப்படி, வேதத்துல என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். அந்த வேதத்துல இருக்கிறத தவிர்த்து விட்டு இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்துல வந்து நிறைய பேர் வேதத்திற்கு புறம்பாகத்தான் செயலாற்றுகிறார்கள். அதாவது ஒரு மிருகத்துக்கு வந்து ஏதாச்சும் தெரியுமா? அந்த மிருகம் வந்து இப்படித்தான் வாழணும், அப்படித்தான் வாழணும், ரோட்ல ஒரு ஓரமா தான் நடக்கணும், அதெல்லாம் தெரியுமா அந்த மிருகத்துக்கு? அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரும் போகும். நாயை பாருங்க, ஆடு பாருங்க, எல்லாம் பாருங்க எப்படி போகும் பாருங்க ரோட்லயும் சரி. அது பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க. அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அதுக்கு எல்லாமே அது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே. அந்த மாதிரி
மனிதர்களும் அப்படி செய்யும் பொழுது அவர்கள் வேதத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை ஏற்று நடக்காமல் இருக்கிறார்கள். சோ அஜாமிலன் என்பவன் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளானவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. தொடர்ந்து அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஸ்லோகமும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். படிக்கிறேன், அந்த ஸ்லோகத்தை படிங்க. யதேக தேவ பிரவரஷாஸ்த்ரைவித்யம் உபலப்யதே யதேக தேவ பிரவரஷாஸ்த்ரைவித்யம் உபலப்யதே பூதேஷு குண வைச்சித்ர்யாத் பூதேஷு குண வைச்சித்யாத் ததா அன்யத்ர அனுமீயதே ததா அன்யத்ர அனுமீயதே யதேக தேவ பிரவராஷ் த்ரைவித்யம் உபலப்யதே பூதேஷு குண வைச்சித்ர்யாத் ததா அன்யத்ர அனுமீயதே. யாராவது படிக்கணும் படிக்கலாம். यतेह देव प्रवरा त्रैविध्यम् उपलभ्यते भूतेषु गुणवैचित्र्यात् तथा यत्रानुमीयते. பிரபுஜி இது என்ன ஸ்லோகா மாதாஜி? 40 41 46. 46 6146. படிக்கிறீங்க? அதாவது ஹரே கிருஷ்ணா பிரபு, நீங்க அனுப்பியிருக்கீங்க பிரபு, இல்லையா? அனுப்பியிருக்கேன் 6146. ஓகே, இல்லாட்டி பரவாயில்ல. புக் இருந்தா படிங்க, இல்லாட்டி ஓகே, நோ ப்ராப்ளம். படிக்கிறேன், படிங்க. 46 ஸ்லோகா. யதேஹா தேவ பிரவராஸ் த்ரைவித்யாம் உபலப்யதே பூதேஷு குண வைச்சித்ர்யாத் ததான்யத்ரா அனுமீயதே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவர்களில் சிறந்தவர்களே, யார சொல்றாங்க? விஷ்ணு தூதர்களை பார்த்து சொல்றாங்க, தேவர்களில் சிறந்தவர்களே. இந்த 3 இயற்கை, அதாவது முக்குணங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த முக்குணங்கள் அது என்ன பண்ணுது அப்படின்னா 3 வகையான கலங்கங்களை ஏற்படுத்துகின்றது. ஒவ்வொரு ஜீவராசிகளையுமே வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான கலங்கங்கள் ஒவ்வொருவருக்குமே ஏற்படும். அந்த பண்புகள் ஒவ்வொரு திரைவித்யம் அப்படிங்கும்போது 3 வகையான பண்புகள் ஏற்படுகின்றன. எப்படிப்பட்ட பண்புகள் அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவராசிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை, சாந்த நிலையில இருப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு அமைதியற்ற நிலையில் இருப்பார்கள். சாந்த நிலை, அமைதியற்ற நிலையில் இருப்பார்கள். அடுத்தது வந்து ஒரு அறியாமையில் இருப்பார்கள். 3 வகையாக, ஒன்று சாந்த நிலை, ஒன்று வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியற்ற நிலை, இன்னொன்னு வந்து அறியாமை. எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், ரொம்ப சந்தோஷமே இல்லாத ஒரு நிலை, இல்லைன்னா 2க்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. பாதி சந்தோஷம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறமா நிறைய துக்கங்கள் வரும். இந்த மாதிரி இல்லையா, ரொம்ப சமய ஈடுபாடு கொண்டவர்கள், இல்லையா சமயத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள், நாத்திகம் ஆத்திகம் சொல்றோம் இல்லையா, நாத்திகவாதி. அந்த மாதிரி பக்தி இல்லாதவன், கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவன். இங்க வந்து ஒரு பக்தன் அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தன் அப்படி ஆகும், அப்படி இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. இங்க வந்து தேவ வழிபாடு செய்பவர்கள், கடவுள்கள் மீது நம்பிக்கை இருப்பவர்கள். தட் இஸ் தே ஆர் கால்டு ரிலீஜியஸ் பீப்புள் சொல்லுவோம்ல, ரிலீஜியஸ் இர்ரிலீஜியஸ். சமய கோட்பாடு மீது நம்பிக்கையற்றவர்கள் 2வது வகை. 3வது வகை இடைப்பட்டவர்கள், செமி ரிலீஜியஸ். தேவைப்பட்டா அவங்க வந்து சமயத்தின் மீது நம்பிக்கை, அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு எதனா ஒரு சாதகமா ஏதாச்சும் ஒண்ணு வரப்போகுது அப்படின்னா டக்குன்னு மாறிப்பாங்க, இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா. சோ இந்த 3 வகையான பண்புகள் இவங்களுக்கு எல்லாமே ஏற்படுது. அமைதி, அமைதியற்ற நிலை, அறியாமை. அடுத்தது சந்தோஷமற்ற நிலை, இடைப்பட்ட நிலை. அப்புறமா சமயத்தின் மீது நம்பிக்கை அற்றவர்கள், அறகுறையா 2 கட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறவங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே
இது எதனால் ஏற்படுகிறது என்றால், இந்த குணங்கள் எதனால் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்றால், சென்ற பிறவியிலும் சரி, வரக்கூடிய பிறவியிலும் சரி, அடுத்த பிறவியிலும் சரி, இதே மாதிரிதான் இவங்க செயல்படுவார்கள். இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறவங்க இப்படித்தான் செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த அஜாமிலன் எதற்காக இப்படி செயல்படுகிறான் என்றால், அவனுடைய அந்த பூர்வ ஜென்மம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவன் எப்படி இருப்பான், பாவம் பண்ணியிருக்கானா, சந்தோஷமா இருந்திருக்கானா, இந்த 3 வகையான பண்புகள் நமக்கு பார்த்தோம்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாருமே போன ஜென்மமும் சரி, அடுத்த ஜென்மமும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை ஒண்ணு அமையும். அதுக்கு வந்து பிரபுபாதர் இந்த பொருளுரையில எழுதும் போது அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, அதை நம்ம இப்ப இருக்க இந்த காலத்து மக்களிடமே நம்மளால அதை உணர முடியும். ஒரு சிலர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு துக்கத்துக்கு மாறுவாங்க. ஒரு சில குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு சில குடும்பத்துக்கு வந்து நிறைய துக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இல்லைன்னா பாதி காலம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. மிக்ஸ்டு ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ், சந்தோஷம் துக்கம், சந்தோஷம் துக்கம் அப்படின்னு கலந்து கலந்து நிறைய பேர் வாழ்க்கையில நம்ம அதை பார்த்திருக்கோம்ல. சோ அந்த மாதிரி அது ஏற்படக்கூடிய விஷயங்கள். சோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் இந்த முக்குணங்களோடு எப்படி சங்கமித்திருந்தார்கள், அந்த ரஜோகுணம், தமோ குணம், சாத்விக குணம், அந்த குணத்தோடு அவங்க எப்படி தொடர்பை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது முழுமையான ஒரு பக்தனாக அவர்கள் மாறவில்லை அப்பவே. அதுதான் பிரபுபாதர் வந்து எழுதுறாரு, ஒரு 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 பொருளுரையில எழுதுறாரு அவரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு வந்து இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா, அவனை வந்து உடனே அவனுக்கு அது சொல்லக்கூடிய பாக்கியம் அவனுக்கு தரப்படவில்லை. அவனுக்கு வந்து எப்போ அந்த பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் அவன் நிறைய திருத்தலங்களுக்கு, புண்ணிய தலங்களுக்கு சென்றிருப்பான், நிறைய சாதுக்களோடு சங்கமம் வைத்திருப்பான், ரொம்ப நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பகவான், அதாவது இந்த இந்த நல்ல பயஸ் டீட்ஸ், இந்த மாதிரி புண்ணியமான செயல்கள் வந்து பல ஜென்மங்களாக ஒருவன் செய்து கொண்டு இருந்தாலே ஒழிய அவனுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரை உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு கூட தரப்பட மாட்டாது. நம்ம வந்து எவ்வளவு பேர் நம்ம பாக்குறோம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க, எவன்டா வேலை இல்லாததான் இந்த வேலைலாம் செய்வான் அப்படின்ட்டு போவாங்க. சோ அதற்குத்தான் பகவான் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அவ்வளவு சீக்கிரமாக அவர்களால் உச்சரிக்க முடியும் என்று பிரபுபாதர் முடியவே முடியாது. அவங்க வந்து பூர்வ ஜென்மத்துல அவ்வளவு புண்ணியங்கள் பண்ணிட்டு, அவ்வளவு புண்ணிய தலங்களுக்கு போய் சாதுக்களை பார்த்து அந்த புண்ணியத்தை எல்லாம் சேர்த்து வைத்திருந்தாலே ஒழிய பகவானினுடைய திருநாமத்தை அவர்களால் ஜபிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த முக்குணங்கள், இந்த அஜாமிலனை பத்தி இந்த யமதூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, பிளஸ் பிராக்டிக்கலா நம்ம இப்போ டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அவ்வளவு பிரமாதமாக நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். நம்மளுடைய பூர்வ ஜென்மம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், நம்மளுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, நம்ம இதை வந்து அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் அப்படின்னா, இப்ப எல்லாருமே பக்தி பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, பூர்வ ஜென்மத்துல நம்ம வந்து நிறைய பிரபுபாதர் சொன்ன மாதிரி அந்த புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு பகவானுக்கு சேவகம் செய்து, பகவானினுடைய பக்தர்களுக்கு சேவம் செய்து, நம்ம அவ்வளவு புண்ணியங்களை சேர்த்ததாலதான் அவருடைய திருநாமத்தை கூறக்கூடிய அளவிற்கு நமக்கு இந்த லைஃப்ல ஒரு வாழ்க்கை ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளால அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வந்து தினமும் பகவானை பற்றிய ஒரு சிந்தனையில் நம்முடைய நேரத்தை செலவழிப்பதற்கு ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்காரு பகவான். சோ இதுல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த செய்யக்கூடிய பாவ காரியங்கள், புண்ணிய காரியங்கள்லாம் எப்படி வருது. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது அஜாமிலனுடைய பேக்ரவுண்டை பத்தி இங்க சொல்றாங்க. சோ இதையெல்லாம் தடுப்பது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் வரும், ஓகே பிரபு நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஆயாச்சு, இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதற்கும் வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முக்குணங்களிலிருந்து நம்ம எப்படி நம்மை விடுவித்துக் கொள்வது, விடுவித்துக் கொண்டு ஆன்மீக தளத்திற்கு செல்வதனால் இந்த களங்கத்திலிருந்து எப்படி நம்மால் விடுபட முடியும். மாம்சயோ அவ்யா விசாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதித்யைத்தான் பிரம்ம பூயாய கல்பதே. முழுமையாக எவன் ஒருவன் இந்த ஆன்மீக சேவகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அவனுக்கு வந்து there is no fall down, அவன் வந்து கீழே விழவே மாட்டான். பகவானுக்கு சேவகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அவனுக்குத்தான், அதாவது நிகழ்காலத்துல வந்து ஒரு வசந்த காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாமே பார்க்கும்போது அந்த வசந்த காலமாக இருந்தது, அதாவது அமைதியான ஒரு வாழ்க்கை இருந்தது, நல்லபடியா இருந்தது,
அப்படின்னு பார்த்துட்டு இந்த முக்குணங்களுடைய கலப்படம் தமோ குணம் அதிகமாக கலப்படம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சுகமாக அமையாது. அதனால என்ன சொல்றாரு பகவான்? மாம்சயோ அவ்யாபிச்சாரேனா, முழுமையாக அந்த பக்தி தொண்டில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலும் என்ன முடிதோ பக்தி யோகேன சேவதே, பக்தி பண்றதுக்கு என்னென்ன சேவகம்லாம் நமக்கு இருக்குமோ அது எல்லாமே பண்ணணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம பகவானுக்கு நான் சேவகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த முக்குணங்களினுடைய கலங்கத்தில் அவர்கள் அவதிப்படுவார்கள். அந்த பாவத்தை அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. ஃபர்தரா பேசுறாங்க யாரு? யமதூதுவர்கள். இவ்வளவு நல்ல நல்ல குவாலிட்டிஸை பத்தி எல்லாம் அவங்க பேசிட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இப்ப யமராஜரை பற்றி பேசுகிறார்கள். யமராஜரை பற்றி பேசும்போது அந்த யமராஜர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. மகாஜனங்கள் அவர் ஒருத்தர். சோ அந்த யமராஜரை பத்தி பேசும்போது அந்த யமராஜர் எப்படிப்பட்ட யமராஜர், அவர் எங்கு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா சர்வசக்தி படைத்த யமராஜர் பிரம்மதேவருக்கு நிகரானவர். பிரம்மதேவர் பகவானினுடைய அதிகாரமளிக்கப்பட்ட ஒரு ஜீவராசி. அவர் ஜீவாத்மா தான். இஸ் நாட் அ விஷ்ணு தத்துவா, அவர் ஜீவ தத்துவா பிரம்மதேவர். இருந்தாலும் அதிகாரம் அளிக்கப்பட்டது. யாரால் அதிகாரம் அளிக்கப்பட்டதுன்னா பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்டது. எதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்டது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்வதற்கு. அப்படின்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு பிரம்மதேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு நிகரானவர் யாரு? யமராஜா அவருக்கு நிகரானவர். காரணம் என்ன அப்படின்னா எப்படி பகவான் நாராயணன் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டே எல்லாத்தையுமே சர்வ வியாபியாக அனைத்து இடத்திலும் பரவி இருக்கிறாரோ அது போல யமராஜன் அந்த யமலோகத்தில் இருந்து கொண்டே அங்க உக்காந்துகிட்டே ஒவ்வொருவர் செய்யக்கூடிய செயல்கள், ஒவ்வொருவருடைய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையுமே அவரால் பார்க்க முடிந்து இந்த ஜீவராசி எப்படி செயல்படும் அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கு. அவர் அவ்வளவு பெரிய மனுஷன், ரொம்ப கிரேட்டு அப்படின்னு யமராஜரை ரொம்ப குளோரிஃபை பண்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளுங்க அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க இவங்களுக்கெல்லாம் பாவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்க எப்படி நம்பாம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு வராங்க. ஃபர்தரா பேசுறாங்க. அவங்க ஃபர்தர் டிஸ்கஷன் என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த முக்குணங்கள் எப்படி இந்த ஆத்மாவானது சுபகாரியங்கள், அதாவது பாவ காரியங்கள் புண்ணிய காரியங்களை நோக்கி அந்த ஆத்மாவானது செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஜாமிலனை பத்திய முழு கதையை சொல்றாங்க. திரும்ப சொல்றாங்க அஜாமிலனை பத்தி. அஜாமின் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவன் எவ்வளவு கேவலமாக செயல்களில் ஈடுபட்டான். ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது ஒரு விலை மாது வேறு ஒரு ஆணுடன் தொடர்பில் இருக்கும்போது அதை பார்த்து மனம் ஈர்க்கப்பட்டு அவளை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அஜாமிலன் அவளையே திருமணம் செய்து கொண்டு அவளோடு குழந்தையை பெற்றுக்கொண்டு 10 குழந்தைங்களை பெற்றுக்கிறான். அவளோடைய சேர்ந்துட்டு அவளை வீட்டோட மனைவியாக வைத்து கொண்டிருக்கிறான். அவ ஆக்சுவலா ஒரு விலை மாது. அந்த விலை மாதுவை அந்த மயக்கத்துல அவளை திருமணம் செய்து கொண்டு அவளோட குடும்பம் நடத்தி ஒரு பிராமணனாக இருந்தவன் அவனுடைய எல்லா புத்திசாலித்தனத்தையும் இழந்து, காரணம் என்ன அப்படின்னா அந்த விலை மாதுவினுடைய ஒரு சங்கமம், அந்த உடல் சுகம் அவனுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக, அவளை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவன் பல தவறான வழிகளில் சென்று பணத்தை சம்பாதித்து அந்த குடும்பத்தை அவன் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு செல்கிறான். ஒரு பிராமணன் அப்படின்னா என்ன, இதெல்லாமே அவங்க ஃபர்தரா டிஸ்கஸ் பண்றாங்க. யமதூதுவர்கள் விஷ்ணு தூதர்கிட்ட ஃபர்தரா பேசிட்டே போறாங்க. ஒரு பிராமணன் அப்படின்னா எப்படின்னா அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும். என்ன ஒரு பொறுப்பு அப்படின்னா அந்த சாஸ்திர விதிகளை மீறாமல் இருப்பதுதான் ஒரு பிராமணனுடைய ஒரு பொறுப்பு. இங்க வேணா அஜாமிலன் என்ன பண்ணிட்டான், பிறப்பில் பிராமணனாக இருந்தாலும் கூட அந்த சாஸ்திர விதிகளை கொஞ்சம் கூட ஏத்துக்காம எல்லாத்தையுமே ஊதாரித்தனமாக வாழ்வதில் அப்படின்னா அந்த நோ ரெகுலேஷன்ஸ் ஒண்ணுமே ஃபாலோ பண்றதே இல்லை. காரணம் என்னன்னா அந்த பெண்ணிடம் மயங்கி இருக்கிறான். அவ சமைச்ச சாப்பாடு, அந்த விலை மாது அவள் செய்த சமையலை உண்டு, அது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதாவது பகவானினுடைய பிரசாதம், நம்ம கிருஷ்ண பிரசாதத்தை எதற்காக சாப்பிட வேண்டும், கிருஷ்ண பிரசாதம் எதற்காக சாப்பிடுகிறோம் என்றால் அந்த பாவத்தை நாம் சேர்க்காமல் இருப்பதற்காகத்தான் நாம் கிருஷ்ண பிரசாதத்தை உண்ண வேண்டும். ஆனால் இங்கு அஜாமிலன்
அவனுக்கு எப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் சேருது அப்படிங்கறத வந்து அவங்க கூறி வருகிறார்கள். அவன் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான். அவன் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே யாரு பண்ண சாப்பாடு? ஒரு விலை மாது செய்த சாப்பாடு. அவன் சமைச்ச சாப்பாடை பகவானுக்கு அர்ப்பணிக்காமல் அவன் வந்து அவ்வளவு ஒரு அழுக்கடைந்த நிலையில், கண்டாமினேட்டட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அழுக்கடைந்த நிலையில் அந்த உணவை அவன் உண்டு கொண்டிருக்கிறான். சோ எக்கச்சக்கமான பாவம் அவன் சேர்த்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இப்போ நம்ம கிருஷ்ண பிரசாதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பகவான் என்ன சொல்றாரு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேஷதி. அதாவது எதுவா இருந்தாலும் அன்போடு எனக்கு தர வேண்டும். பகவானுக்கு நம்ம வந்து ஒரு அன்போடு அவருக்கு அர்ப்பணித்து விட்டால், நீங்க வந்து அவருக்கு ஒரு அரிசி தரீங்களா, இல்லைன்னா ஒரு காய்கறி தரீங்களா, இல்லைன்னா பால் தரீங்களா, எது நீங்க கொடுத்தாலும் அன்போடு கொடுக்கும்போது அதை அவர் உண்கிறார், அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த பதார்த்தத்தை சாப்பிடுவதால் நமக்கு பாவம் ஏற்படாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து அந்த பாவத்தை எல்லாமே அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த விஷயத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு கலந்துரையாடல். யாருக்கு? பிரபுபாதர் வந்து ஒரு வாட்டி ஒரு பக்தர் கேட்கிறார் பிரபுபாதர். பக்தர் அப்படின்னா அவர் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர். பிரெஞ்சு, பிரான்ஸ் நாட்டுல வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு பிரபுபாதர். அப்படி இருக்கும்போது பிரெஞ்சுல வந்து அவங்க எல்லாருக்குமே மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இஸ் அன் அப்கமிங் டிவோட்டி, ரொம்ப பெரிய கிரேட் டிவோட்டிலாம் சொல்ல முடியாது, இஸ் அ டிவோட்டி டிரான்ஸ்லேட்டர். பிரபுபாதர் இங்கிலீஷ்ல பேசுவார், அதை பிரெஞ்சுல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆடியன்ஸ், அவர் இந்த மாதிரி இதை பத்தி பேசுறாரு, பிரசாதத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு, கிருஷ்ண பிரசாதம் பத்தி பேசுறாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அந்த ஸ்லோகத்துக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பிரெஞ்சுக்காரன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறவன், அந்த பிரெஞ்சுக்காரன் வந்து கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி ஜீசஸ் ஒரு தந்திரம் செய்து, அதாவது ஒரு மேஜிக் மாதிரி செஞ்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மீன், ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றாரு. இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றது காரணம் என்ன அப்படின்னா, ஜீசஸ் அப்படிங்கும்போது அவங்கள வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு தான் கிறிஸ்துவர்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரு சாப்பிட்றாரு அப்படின்னா அது வந்து மாமிசம் சாப்பிட்டதற்கு இணையாகுமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு வந்து பிரபுபாதர் சொல்றாரு, ஜீசஸ் வந்து எங்கேயுமே வந்து மாமிசம் சாப்பிடுன்னு சொன்னதே கிடையாது. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா யூ ஷால் நாட் கில் அப்படின்னு தான் சொல்லுவாரு. தோ ஷால் நாட் கில் அப்படின்னா அந்த வார்த்தை ஒன்று வரும். அப்படின்னா நீங்கள் வேறு உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு. சோ அவரு சொன்னது வேறு உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னா, நீங்க கொல்றீங்களே, அப்படி இருக்கும்போது நீங்க எதற்காக அந்த மீனை சாப்பிட வேண்டும்? பிரபுபாதர் சொல்றாரு, அவர் சொன்னதை நீங்க யாரும் சரியாவே புரிஞ்சுக்கல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விலங்குகளை நீங்கள் கொல்லக்கூடாது. அப்படின்னா விலங்குகளை கொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க விலங்குகளை உண்ணக்கூடாது. நீ ஒரு மனிதன், ஒரு ஜீவராசி, அப்படி இருக்கும்போது நீ விலங்குகளை உண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் உங்களுக்கு இட்ட கட்டளை. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? உனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. அதனால நீ செஞ்சதுதான் கரெக்ட்னு எங்களால சொல்ல முடியாது. உங்களுடைய கடவுளும் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுன்னு அவர் சொன்னதே கிடையாது. இதை அவர் வச்சுட்டு பிரபுபாதர் பின்னாடி எழுதுறாரு, பொருளூரில் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அவன் வந்து பிரசாதம் சாப்பிட்றானா பிரசாதம் சாப்பிடலையா, அதாவது அவன் வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படி அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் வந்து மரக்கறி உண்பவனா புலால் உண்பவனா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா அவன் கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுகிறானா அப்படிங்கிறதுக்கு மாத்திரம்தான் நீங்க கவலைப்படணும். காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண பிரசாதத்தை எவன் ஒருவன் உண்கிறானோ, பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா, யக்ன சீதா சினக சந்தோ முஷ்யந்தே சர்வ கில்பிஷைக, யக்ன சீதஸ்சினே சந்தோ முஷ்யந்தே சர்வ கில்பிஷக புஞ்சதே தே த்வ அகம் பாபா ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத். யக்ன சீதா சினக சந்தோ முஷ்யந்தே சர்வ கில்பிஷைக புஞ்சதே தே த்வ அகம் பாப ஏ பஞ்சந்தி ஆத்ம காரணாத். இந்த பாவத்திலிருந்து, அதாவது எந்த பாவத்திலிருந்து? எனக்கு அர்ப்பணிக்காமல் பிரசாதமற்ற ஒரு பொருளை எவன் ஒருவன் உண்கிறானோ அவன் பாவத்தை உண்கிறான். அவன் செய்யக்கூடிய பிரசாதம் எதற்கு என்றால் அவனுடைய இந்திரிய சுகத்திற்காகத்தான் அவன் உண்கிறான். அப்படின்னா அவன் பாவத்தை உண்கிறான்.
பகவானினுடைய பக்தர்கள் எப்பொழுது அவர்கள் சமைத்த சமையலை பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு, அதாவது வெஜிடேரியன் ஃபுட்டு, அதுக்கு தான் அந்த மீன் கதை நான் சொன்னேன். அவர் என்ன சொல்றாருன்னா ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட்டு தான். சோ அதை சமைத்து பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு அதன் பிறகு பிரசாதமாக அவர்கள் உண்டார்கள் என்றால் அவர்கள் பாவத்தை உண்பது கிடையாது. சோ நம்ம இங்க எதற்காக இங்க பேசுறோம் இந்த லைன் அப்படின்னா, அஜாமிலன் பாவத்தை நித்தியமாக உண்டு கொண்டிருந்திருக்கிறான். டெய்லி பாத்தீங்கன்னாலே அஜாமிலன் வந்து அந்த பொம்பளை சமைச்சதை தான் சாப்பிட்டு இருந்திருக்கான். சோ பகவானினுடைய பிரசாதத்தை சாப்பிடும்போது பாவம் என்பது சேருவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அஜாமிலன் வந்து அந்த விலை மாதுவினுடைய பாவத்தை டெய்லி சாப்பிட்டான், அர்ப்பணிக்கப்படாத ஒரு உணவை சாப்பிட்டதால் அவன் வந்து பாவம் நிறைய சேர்த்துக்கிட்டான் அவன். அப்புறமா இன்னொன்னு சொல்றாங்க, அஜாமிலன் வந்து பாவம் இவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் கூட அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக எந்த விதமான ஒரு பிராயச்சித்தமும் அவன் செய்யவில்லை. பிராயச்சித்தமே அவன் எதுவுமே செஞ்சதில்லை. ஏதாச்சும் ஒரு பிராயசித்தம் அவன் செஞ்சிருந்தான்னா கூட நாங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்போம். அவன் வந்து எந்த விதமான ஒரு பிராயச்சித்தமும் செய்யல. எனவே நாங்கள் அவனை எங்களுடைய எஜமானிடம் அழைத்து செல்கிறோம், யமராஜரிடம் நாங்கள் அவனை அழைத்து செல்கிறோம். சோ இதுல வந்து கிளீனா அவங்க சொல்றாங்க, அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. யமதூதுவர்களை எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு தூதுவர்கள் நிறுத்துகிறார்கள் இல்லையா? அந்த இடத்துல 2 பேரும் வந்த உடனே எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும்போது நிறுத்தும் போது இந்த யமதூதுவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனை கண்டிப்பா நாங்க யமராஜர்கிட்ட கூட்டிட்டு போறதுதான் தகுந்த தண்டனை. காரணம் என்ன அப்படின்னா, அவன் என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்திலேயே ரொம்ப கொடிய பாவத்தை வந்து டெய்லி சேர்த்துக்கிட்டே போறான் அவன். ஃபர்ஸ்ட் விலை மாதுவோட உடல் உறவை வைத்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டது. அதன் பிறகு தினமுமே வந்து அவன் பிரசாதம் சாப்பிடாம டெய்லியே வந்து அவன் பாவத்தை உண்டு கொண்டிருந்திருக்கிறான். அப்படியே அவன் தப்பு பண்ணியிருந்தானா கூட அவனுடைய லைஃப் டைம்ல அவன் எந்த விதமான ஒரு பிராயச்சித்தமும் செஞ்சதே கிடையாது. அப்படிங்கும்போது அவன் நிச்சயமாக யமராஜருடைய இடத்திற்குத்தான் அழைத்து செல்லப்பட வேண்டும். அதாவது மனு சம்ஹிதான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே படிச்சிருப்போம். நம்ம அந்த மனு சம்ஹிதால வந்து ஒரு குற்றம் புரிந்தவனுக்கு மீண்டும் அந்த குற்றத்திலிருந்து வெளியேறி அவன் மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கையை எடுத்திருந்தான் அப்படின்னா அவன் கையை எடுப்பாங்க. ஒரு சண்டையில ஒரு பாவ காரியம், அடுத்தவன் கையை வெட்டிட்டான், இல்லைன்னா கண்ணை குத்திட்டான், கண்ணை எடுத்துட்டான், இல்லைன்னா அவனுடைய உயிரையே எடுத்துட்டான் அப்படின்னா அதற்கு தண்டனை என்ன அப்படின்னா கைக்கு கை, காலுக்கு கால், உடலுக்கு உடல் அப்படிங்கிறது தான் மனு சம்ஹிதா. அவனுக்கும் வந்து தூக்கு தண்டனை தருவதுதான். ஆனா இப்போ மாடர்ன் டேஸ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த தூக்கு தண்டனை அப்படிங்கறத எடுத்துட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றி அவனுக்கு வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். சோ அந்த மனு சம்ஹிதால வந்து அந்த வேத தர்மத்தின் படி ஒருவன் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்திலிருந்து அவனுக்கு நிவர்த்தி அடைய வேண்டும், அந்த குற்றத்திலிருந்து அவன் வெளியே வரணும் அப்படின்னா அதே தண்டனையை அவனுக்கு தருவதுதான் அந்த குற்றத்திலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்கான அத்தாட்சி. சோ அப்படி பார்க்கும்பொழுது இங்க இவன் எந்த விதமான ஒரு பிராயச்சித்தமும் செய்யவே இல்லை. அதனால இவனை தூய்மைப்படுத்தக்கூடிய தண்டனை யார் முடிவு செய்வார்கள் என்றால் யமராஜனால் தான் முடிவு செய்ய முடியும். அந்த மாதிரி பாவம்லாம் பண்ணிட்டான். அதனால அவரிடம் அழைத்து சென்றுதான் நாம் எல்லாமே செய்யணும். இப்போ ஒரு பக்தர்களாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராயச்சித்தம் அப்படின்னா என்ன, பிராயச்சித்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பரீட்சித் மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமிகிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தன்னுடைய இந்திரிய சுகத்திற்காக நிறைய பாவம் செய்பவர்கள் எதற்காக பிராயச்சித்தம் செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட. அதாவது தங்களுடைய இந்திரிய சுகத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள், அவங்க நிறைய நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இந்திரிய சுகத்திற்காகத்தான் நம்ம வந்து ஒரு பௌதிக வாழ்க்கையில் இருப்பவர்கள் குற்றம் செய்கிறார், அதாவது பாவம் செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது பரீட்சித் மகாராஜா என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, தங்களுடைய இந்திரிய சுகங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் எதற்காக பிராயச்சித்தம் செய்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராயச்சித்தம் செஞ்சுட்டு திரும்ப போய் அவங்க அதே தவறுகளை செய்வார்கள். நம்ம நிறைய பாக்குறோம், ஒரு சில சமயங்கள்ல போய் பாக்குறோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு போவாங்க.
பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் செயலுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிம்பாங்க அங்க இருக்கிறவங்க. அதை முடிச்சுட்டு திரும்ப வெளியே வந்து அடுத்த வாரம் முழுக்க அவங்க அதே மாதிரி பாவத்தை திரும்பவும் செய்வார்கள். திரும்பவும் செய்துட்டு திரும்பவும் போய் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். சோ அதற்காகத்தான் பரீட்சத் மகாராஜா கேட்கிறாரு, தங்களுடைய இந்திரிய சுகத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் எதற்காக அந்த மாதிரி ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும்? ஒரு திருடன் ஒருத்தன் இருக்கான், பிரபுபாதர் எழுதுறாரு, பொருளுரையில் அழகா எழுதுறாரு. ஒரு திருடன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து நம்ம திருடிட்டோம்னா போலீஸ்ல வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அவன் பாக்குறான், அவனுடைய ஃப்ரெண்டு அவனும் ஒரு திருடன். அவன் திருடிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ்காரன் அடிச்சு அவனை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு ஜெயில போட்டு அவனை சித்திரவதை பண்றாங்க. அது தெரிந்திருந்தாலும் கூட அவனுக்கு வந்து அங்க உள்ள போனா சித்திரவதை பண்ணுவாங்க, அவனுக்கு வந்து உடலை வருத்தக்கூடிய அளவிற்கு சித்திரவதை பண்ணுவாங்க போலீஸ்காரங்கன்னு தெரிஞ்சு கூட அந்த தவறை அவனால் நிறுத்த முடியாமல் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறான். அதாவது ஒருவனுக்கு அனுபவம் என்பது எப்படி வரும் அப்படின்னா, பார்ப்பதினாலோ அல்லது கேட்பதினாலோ அனுபவம் என்பது கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எப்படி அப்படின்னா, பார்ப்பதினால் ஒரு சில அனுபவம் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கேட்பதினால் அனுபவம் கிடைக்கும். நல்ல ஒரு புத்திசாலியா இருக்கான் அப்படின்னா டக்குன்னு அந்த அனுபவத்திலிருந்து அவன் தன்னை மாற்றிக்கொள்வான். ஆனால் அறியாமையில் இருப்பவர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அது எவ்வளவுதான் அவங்க கிட்ட சொன்னாலும் கூட திரும்ப திரும்ப அந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார்கள். வேதங்களில் ஒரு பிராமணனாக இருந்த அஜாமிலன், அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்தும் கூட அவனால் அந்த இந்திரிய கட்டுப்பாடு, அந்த இந்திரிய சுகம் அப்படிங்கிறது அவனால் தவிர்க்க முடியவில்லை. சோ அவன் திரும்ப திரும்ப பெரிய தவறை பண்ணி கொண்டே போகிறான். அந்த பிராயச்சித்தம் பண்றது அப்படிங்கிறது டெம்பரரியா பண்றது அப்படின்னா, ஒரு யானை வந்து குளிச்சுட்டு வந்து திரும்ப தன் மேல மண்ணை போட்டு கொள்ற மாதிரி, ஓகே நான் இந்த வாரம் தப்பு பண்ணிட்டேன், நான் போய் பிராயச்சித்தம் பண்ணிட்டு வந்து திரும்பவும் நான் பண்றேன் அப்படின்னா அதுல எந்த விதமான ஒரு ஒரு பலனுமே கிடையாது. ஆனால் இந்த பகவானினுடைய பெயரை ஒரு முறை கூறினால், ஹரே கிருஷ்ணா நாராயணா அப்படின்னு ஒரே ஒரு வாட்டி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அந்த தவறுகளில் இருந்து நம்மை நிவர்த்தி செய்கின்றது. இப்போ இவர் வந்து எதற்காக இவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் கூட, எதற்காக இந்த அஜாமிலனுக்கு இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அவனுக்கு வந்து விஷ்ணு தூதுவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இதை பகவான் கிருஷ்ணருடைய அந்த மகா மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளவு தவறுகள் செய்து எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அதற்கு எல்லாம் பிராயச்சித்தமாக அது அமைகிறது. அதுக்குன்னு நான் வந்து தொடர்ந்து தவறு பண்ணிக்கிட்டு இந்த மற்ற சமயத்தினர் மாதிரி ஞாயிற்றுக்கிழமையானா போய் பிராயச்சித்தம் கேட்கிற மாதிரி நான் தொடர்ந்து தவறு செய்து கொண்டு நான் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நான் சொல்லிடுவேன் அப்படின்னா அது வந்து இந்த 10 அபராதங்களில் ஒரு அபராதம். நம்ம படிக்கிறோம் இல்லையா, நாம்னோ பாலத் யஷஹி பாப புத்தி, திரும்ப திரும்ப நம்ம அதை பண்றோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாவம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நான் சாதகமாக வைத்துக்கொண்டு நான் பாவங்களை செய்வேன் அப்படின்னா அது மகா பாவம் அது. சோ அதனால அந்த மாதிரி ஒரு பிராயச்சித்தம் அப்படிங்கிறது பரீட்சத் மகாராஜா வந்து அவருக்கு சொல்லும் போது இது கடுமையாக கண்டிக்கப்படுகிறது. அந்த மாதிரி நம்ம ஒண்ணு பண்ணவே கூடாது. ஆனால் ஒரு ஆன்மீக ஆச்சாரியர், அவருக்கு வந்து இவர் சொல்றாரு, இவர் யாரு, சுகதேவ கோஸ்வாமி மிகச்சிறந்த ஆன்மீக ஆச்சாரியர், அவர் சொல்றாரு. அதே போல இந்த பரீட்சத் மகாராஜா மிகச்சிறந்த ஒரு அரசன், அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு சிறந்த வழி இந்த பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வில், அதாவது மூடி இருக்கிற இந்த கிருஷ்ண உணர்வு, அதாவது மேகமூட்டம் மாதிரி, அதாவது நீர் பூத்த நெருப்பு போல ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு இடையேயும் அந்த கிருஷ்ண உணர்வு என்பது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் வெளிக்கொண்டு வந்தால் அதுவே நம்முடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம். இங்க நாராயணான்னு அந்த வார்த்தை, அது பின்னாடி நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். அஜாமிலனுக்கு வந்து அந்த விஷ்ணு தூதுவர்கள் எதற்காக அவனை விடுதலை செய்கிறார்கள், விடுதலைன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார்கள் அப்படின்னா அந்த நாராயண மந்திரத்துக்குள்ள மகிமையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நாராயண மந்திரம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப பாவம் செய்யறதுங்கிறது மகா பெரிய பாவம். ஆனால் அஜாமிலன் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நாராயணா அப்படிங்கறத அவன் சொல்ல போறான். எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நாராயணன் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அதனால அவனுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு புண்ணியம் கிடைக்கிறது, பாக்கியம் கிடைக்கிறது, விஷ்ணு தூதர்கள் வந்து அழைத்து போவதாக. சோ இந்த உண்மையான ஒரு பிராயச்சித்தம், நம்ம செய்த பாவங்களுக்கு உண்மையான ஒரு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா,
நம்மிடம் தூங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ண உணர்வை தட்டி எழுப்புவதே உண்மையான பிராயச்சித்தம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தூங்கிக் கொண்டு இருக்கும் அந்த கிருஷ்ண உணர்வு, இப்ப நம்ம எல்லாருமே ஒரு எழுந்த நிலையில் இருக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த கிருஷ்ண உணர்வு என்பது தூங்கிய நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சே நம்ம சொந்தக்காரங்க இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல முழுமையாக வராதவர்களாக இருக்கலாம். சோ நம்ம எல்லாமே அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தூங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ண உணர்வை தட்டி எழுப்ப வேண்டும். அது எழுந்துட்டு அவங்க அதுல தங்களை இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த கிருஷ்ணருடைய நாமத்தை அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றாலே அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே போயிட்டு அவங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாமல் கிருஷ்ண பக்தியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டால் அவங்களுக்கு நிச்சயமாக வேற எந்த விதமான ஒரு கெடுதலும் நடைபெறாது. சோ அதுக்குதான் இந்த ஒரு கான்வர்சேஷன்ல சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சத் மகாராஜும் சொல்லும் போது உண்மையான பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா அந்த கிருஷ்ண உணர்வை நாம் எழுப்ப வேண்டும். சோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ முடிச்சுக்கிறோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல யம தூதுவர்களிடம் விஷ்ணு தூதுவர்கள் பேச போறாங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம கேட்டாச்சு, விஷ்ணு தூதுவர்கள் கேட்ட கேள்விக்கு யம தூதுவர்கள் என்னென்னலாம் பதில் சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வாரம் அவங்க எல்லா கேஸ், இப்போ ஒரு நீதிபதி முன்னாடி கேஸ் போற மாதிரி இவன் பண்ண தப்பெல்லாம் என்ன அப்படின்னு கிளீனா சொல்லிட்டாங்க. சாஸ்திரங்களை கோட்பாடு பண்ணி நாங்க எங்கிருந்து வந்திருக்கோம், யமராஜருடைய பெருமை என்ன, அவருடைய ராஜாங்கத்துல இருக்கோம் நாங்க, இவன் பண்ணின பாவம் எல்லாம் என்ன, மகா பெரிய பாவம் என்னது, பிரசாதத்தை உண்ணாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாவமா நிறைய பண்ணின்னு போயிட்டான் அவன். சோ அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய தகுதி எங்களுக்கு கிடையாது. அதனால நாங்க இவனை எடுத்துன்னு போயிட்டு எங்களுடைய நீதிபதி அரசர்கிட்ட கொடுக்க போறோம், தர்மராஜர்கிட்ட கொடுக்க போறோம். அவரு பார்த்து என்ன இவனுக்கு பாவத்துக்கு என்ன விமோச்சனமோ, இந்த பாவத்திலிருந்து அவன் முழுமையாக என்ன விமோச்சனம் அடைய வேண்டும் அப்படிங்கிற தண்டனையை கொடுக்கக்கூடிய அதிபர் அவர்தான். சோ அவரிடம் நாங்கள் அழைத்து செல்கிறோம் அப்படின்னு கிளீனா விவரமா சொல்லிட்டாங்க எல்லாமே. இப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவனை நீங்கள் ஏன் அழைத்து செல்லக்கூடாது, இவன் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இவன் செய்த மிகப்பெரிய புண்ணியம் என்னது, அவனுக்கு தெரியாமலேயே புண்ணியம் பண்ணியிருக்கான், அது என்னது அப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க அடுத்த கிளாஸ்ல. அப்படியும் அந்த யமராஜர்களுக்கு யமதூதர்களுக்கு நம்பிக்கை இல்லாம, யமதூதுவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம யம தர்பாருக்கு போயிட்டு அங்க யமராஜரை பார்த்து பேச போயிடும். அது மேபி அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அவரு அந்த நீதி போதனை இவங்களுக்கு எல்லாமே தரப்போறாரு. சோ நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல விஷ்ணு தூதுவர்கள் யம தூதுவர்களிடம் பேசுவது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சந்தேகம் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु जी। எஸ் மாதாஜி.